இவ்வளோ அண்ணன் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் மீறி அண்ணன் மேலேயும் சின்ன சின்னதா விஷயங்கள்லாம் நெகட்டிவ்லாம் வரும்ல. கண்டிப்பா. அதெல்லாம் அண்ணன்ட்ட சொல்லுவீங்களா? அது பொருட்படுத்துவாரா? அவரு என்னைக்காவது சோகமாயிருக்காரா? அதான் அண்ணன் கூட பழகி பார்த்தா தான் அவருடைய கேரக்டர் எப்படின்னு தெரியும். ம். நாங்க பழகுனது வரையும் எங்கள பொறுத்தவரையும் என் கூட பிறந்த அண்ணன் மாரி என்ன ஒரு உதவினாலும் அண்ணன் பண்ணுவாரு. அண்ணன் கூட பழகாதவங்க 1000 சொல்லத்தான் செய்வாங்க. அண்ணன் கூட பழகி பார்த்தா தான் அவங்களுக்கு அவருடைய கேரக்டர் எப்படி, அவருடைய இது பத்தின்னு தெரியும். யாரா இருந்தாலும் பழகி பார்த்துட்டு அண்ணன பத்தி தப்பா பேசுங்க அதுக்கப்புறம். என்ன சொல்றீங்க? அண்ணன் கூட பழகி பாருங்க. யாருமே அவர பத்தி தப்பா கமெண்ட் பண்ண மாட்டீங்க. யாரும் இது பண்ண மாட்டீங்க. அவரு உணவா இருக்கட்டும், சம்பளமா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி விஷயங்கள்? ஏன்னா இன்னும் வரைக்கும் சில பேர்லாம் நெறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா. நெறைய பாசிட்டிவ் தான். எழுதக்கூடிய சிலருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சிலருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதான் அண்ணன் கூட பழகி பார்த்தா தான் தெரியும். பழகாம 1000 என்ன வேணா சொல்லிட்டு போலாம். அண்ணனோட கேரக்டர் எப்படி, தங்கமான எல்லாம் கேரக்டர் எப்படி. இப்ப நாங்க நாடகத்துக்கு கிளம்பி வரும்போது எங்க வந்துட்டீங்கன்னு ஒரு 10 ஃபோன் அண்ணன் அடிச்சிருவாரு. இங்க வந்துட்டீங்களாடா, பார்த்து வாங்கடா, பத்திரமா வாங்கடா அப்படின்னு நிறையா சொல்லுவாரு. அண்ணன் கூட பழகி பாருங்க. அண்ணனை மாதிரி ஒரு அதான் கூட பிறக்காத அண்ணனா எம்கேஆர் அண்ணன் தான் எங்களுக்கு. காசுக்காக பழகக்கூடியவர் இல்ல இல்ல, அப்படின்றத இந்த இல்ல. இடத்துல பதிவு ஆமா.